நேற்று திரு வைஷ்ணவி அவர்கள் போட்ட பதிவு இணையத்துல வந்து தீயா பரவியிருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அவங்களோட புகைப்படம் அடங்கிய அந்த ஷர்ட்ட தீயில கொளுத்துறதுக்கான காரணம் என்ன? வைஷ்ணவி தரப்போட விளக்கம். நான் ஒரு காலத்துல திமுக தாவேக்கால பயணம் பண்ணிட்டு இருந்தேன். தற்குறி கழகத்துல நானும் ஒரு பார்ட்டா இருந்தேன். பட் அதுக்கப்புறம் அரசியல் புரிதல் வந்து கொள்கை அவங்க வந்துட்டு மேடைகள்ல மட்டும்தான் பேசுறாங்க, கீழே ஃபாலோ பண்றது இல்ல, அரசியல் களத்துல இளைஞர்கள் அவங்க ஆதரிக்கிறது இல்ல, சொல்ற எதையும் தாவேக்கா தலைவர் செய்யறது இல்ல, மக்கள் பணியில ஈடுபடுறது இல்ல அப்படிங்கிற காரணங்களுக்காக நான் தாவேக்கால இருந்து வெளியேறியிருந்தேன். போன வருடம் மே மாதம் வெளியேறியிருந்தேன். இப்போ இந்த வருடம் பொங்கல் அன்னைக்கு போகிக்கு பழைய பொருட்களை எரிக்கும் போது என்கிட்ட இருந்த பழைய டிஷர்ட்டையும் நான் எரிச்சேன். அது பர்டிகுலரா அந்த வீடியோல வந்து விஜயோட அந்த ஷர்ட்ஸ் மட்டும்தான் இருந்தது, வேற எந்த பொருட்களும் இல்ல. அது சரியா மேடம் வைஷ்ணவி தரப்புல இருந்து? இல்ல, வீட்டுல பொங்கலுக்கு எல்லாரும் அவங்கவுங்க பொருள் எரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ உங்க பொருளையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட இருந்த பழைய பொருள்ல அதுவும் ஒண்ணு. ஸோ மேஜரா நான் அதை எரிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கான்சியஸா இருந்தேன். அதனால நான் அதை எரிச்சேன். அதுக்கு கீழே இருக்கிற தாவேக்கா தொண்டர்களோட கோவத்தை கமெண்ட்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதற்கு வைஷ்ணவி தரப்போட விளக்கமும் பதிலா என்ன இருக்கும்? தாவேக்கா தொண்டர்கள் வந்துட்டு வைஷ்ணவி ஆபாசமா சித்தரிக்கும் போது நிறைய வீடியோக்கள் வைஷ்ணவி அந்த ஒரு கொள்கையில இருந்து மாறுபடுறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொண்ணை, வைஷ்ணவின்னு இல்லை, ஒரு பொண்ணை தவறா சித்தரிக்கிறது, ஆபாசமா சித்தரிக்கிறது அப்படிங்கிறது அது தவறான விஷயம். அதை வந்துட்டு இப்ப வரைக்கும் தாவேக்கா தலைவர் அதை எதிர்த்து எந்த வித குரலும் கொடுக்க கிடையாது. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு அவர் கொடுத்திருக்கிற அங்கத்தோட செயல்படுற ஆட்களும் அதை நிறுத்த கிடையாது. ஸோ அப்ப குரல் கொடுக்காத இவங்க, அப்ப நிறுத்தாத அவங்க ஏன் வந்துட்டு தாவேக்கா தலைவரோட கொடியையும் அவரோட படத்தையும் எரிக்கும் போது குரல் கொடுக்குறாங்க? அப்போ ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வர ஒரு பெண் ஒரு கொள்கை மாறுபட்டாலோ இல்ல அவங்க கட்சிக்கு எதிராக கருத்தியல் ரீதியான கேள்விகள் எழுப்பினாலும் ஆபாசமா சித்தரிப்பாங்களா? இப்போ தாவேக்கா தொண்டர்களுக்கு ஃபைனலா வைஷ்ணவி சொல்ற அட்வைஸ் என்னவா இருக்கும்? சரியான புரிதல் இல்லாத ஒரு ஒரு தொண்டர்கள் இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் என்னோட ஒரு கருத்து. ஏன்னா இவங்களை வச்சு தாவேக்கா தலைவர் ஒரு 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 பிம்பமான ஒரு அரசியலை கொண்டு போயிட்டு இருக்காரு. ஒன்ஸ் இவங்களுக்கு புரிதல் வரும்போது அது அது சரியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் அரசியல் புரிதல் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவங்கள ஒருத்தியாதான் வைஷ்ணவியும் பயணம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு அரசியல் அப்படின்னா ஒரு புரிதல் வருது இல்லையா, அந்த புரிதல் அவங்களுக்கும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய போராட்டங்கள்ல நிறைய அரசியல் தலைவர்களோட படங்கள் எரிக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சனாதானத்துக்கு எதிராக பேசினதுக்காக நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட படம் நார்த் சைடு எரிக்கப்பட்டுச்சு. பிரதமர் மோடி அவர்களோட படமும் எரிக்கப்பட்டிருக்கு. எடப்பாடி அவர்களோட படம் எரிக்கப்பட்டிருக்கு. எங்க பகுதி கழகத்திலேயே வந்துட்டு அமித்ஷா அவர்களோட படமும் எரிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒருத்தங்களோட படத்தை எரிக்கிறோம் அப்படின்னா அவங்களை எரிக்கிறது அது கணக்கு கிடையாது. அவங்களோட கொள்கைகளும் அவங்களோட செயல்களையும் எரிக்கிறோம், அவங்களோட எண்ணங்களையும் எரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ மக்கள் பணி இது வரைக்கும் எதுவுமே திரு விஜய் அவர்கள் எடுத்து செய்யலை அப்படிங்கறதான் விஷயம். எங்க பொங்கலுக்கு திராவிட பொங்கல் அப்படிங்கிற ஒரு ஒரு நேம் டேக்ல வந்துட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு வட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிகழ்ச்சிகள், மக்களுக்கு நலத்திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் தாவேக்கா தலைவர் பொங்கல் நலத்திட்டமா என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கறதான் என்னோட கேள்வி. பொங்கலுக்கு அவங்க நிர்வாகிகள் 150 ரூபாய்க்கு விற்கக்கூடிய டிக்கெட்டை 5000 10,000க்கு வித்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் தான் வந்துட்டு அடுத்த மக்கள் பிரதிநிதிகளா வந்து ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு பேசக்கூடிய முகங்கள்.